வணக்கம். நான் ரவி ரங்கநாதன், பிசியோதெரபிஸ்ட். சாந்தி நகரில் 2004 இருந்து இருந்துட்டுருக்கேன். 5-6 வருஷம் செக்ரட்டரியாக சாந்தி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு வேலை பண்ணியிருக்கேன். அந்த டைம்லேயே அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், நடுமுதுகு வலிக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் ஓவர் 40 அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் வேர்ல்டு ஃபிசியோதெரபி டே அப்படின்னு ஒன்று வருது. இது செப்டம்பர் 8 வருது. அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்க ஒரு தீம் ஒன்று கொடுக்குறாங்க. ஹெல்த்தி ஏஜிங், ஃபிசியோதெரப்பி உங்களுடைய ஆரோக்கியமான முதிர்வுக்கு எப்படி உதவும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று சாந்தி நகரில் பார்க்கில் நடத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்கு. அது வருகிற 31 ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கு. இப்போது என்னுடைய ஆர்கனைசேஷனை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், பெயின் அண்ட் ஸ்ட்ரோக் ரீஹேப் சென்டர்னு ஆரம்பித்தோம். இப்போ பிஎஸ்ஆர்சி ஃபிசியோதெரப்பி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சு. இது எங்களுக்கு முதல்ல டி நகரில் மட்டும்தான் இருந்தது. இப்போ டி நகர், அண்ணா நகர், தாம்பரம் அப்படின்னு 3 பிரான்ச்சஸ் இருக்குது, ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ். இதை தாண்டி பாண்டிச்சேரியில் ஹோம் விசிட்ஸும் பண்ண ஆரம்பிக்கும். ஹோம் விசிட்ஸ் சென்னையிலையும் பண்ணுறோம். அதை தாண்டி தங்குற வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ வெளியூர்லேருந்து வர்றவங்க இங்கே தங்கி வைத்தியம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பி அவங்க சொந்த ஊருக்கு போகிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கு. எங்ககிட்ட ஒரு 22 பேர் வேலை செய்கிறாங்க. இது எங்களுடைய ஆர்கனைசேஷனை பற்றி. அடுத்து இந்த ஹெல்த்தி ஏஜிங்கை பற்றி பேசுவோம். இந்த ஹெல்த்தி ஏஜிங்கை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஹெல்த்தி ஏஜிங்க்குன்னே ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் யூடியூப்பில். அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹெல்த்தி ஏஜிங் எப்படின்னா, வெறும் ஃபிசிக்கல் வெல்பீயிங் மட்டுமா இல்லாமல் இமோஷனல் வெல்பீயிங், எப்படி சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சமூகத்தில் நீங்கள் எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கிறீங்க, எல்லாத்த பொறுத்து தான் நம்மளுடைய முதுமை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆய்வுகள் இருக்குது. இதில் அந்த ஃபிசிக்கல் வெல்பீயிங், தேக ஆரோக்கியம் மட்டும் ஃபிசியோதெரப்பியில் எப்படி நாங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். இதில் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நினச்சோன்னா, நீங்கள் முதுமை அப்படின்னு சொன்னால் எல்லோரும் 60 வயசுக்கு மேலே அப்படின்னு கணக்கு போடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் 60 வயசுக்கு மேலே நீங்கள் பார்க்குற விஷயங்கள், நீங்கள் 20 வயசுலேருந்தே செஞ்சுக்கிட்டு வந்திருந்தால் அதை நல்லா செஞ்சுருக்கலாம். அதை அந்த மாதிரி இல்லாமல் 20 வயசுலேருந்தே நீங்கள் செடன்ட்ரியாக ரொம்ப நடமாட்டம் இல்லாமல் ஆளாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் 60 வயசில் பார்க்க வேண்டிய விஷயங்களை 40 வயசுலேயே கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எதனா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு அதை அடையாளம் காட்டி, அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுடைய உடம்ப 60 வயசு 70 வயசு வரைக்கும் நீங்கள் அப்படியே நல்ல ஆரோக்கியத்தோடு எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. இதில் இப்போது ஏன் சாந்தி நகரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் யாருக்கோ செய்கிறதுக்கு எங்கள் ஊருக்காரங்களுக்கு முதல்ல செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இது. ஸோ சாந்தி நகரில் முதல்ல ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா நீங்கள் வேறு யாருக்குன்னா தேவைப்படுதுனாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற இடங்களுக்கும் கம்யூனிட்டிகளுக்கும் நம்ம செய்து கொடுக்க முடியும். இதில் யார் ஒன்றா கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. டெக்னிக்கலி யார் ஒன்றா கலந்துக்கலாம், எந்த ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் பாரலாம். ஆனால் நான் சாந்தி நகரில் இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல இந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். எனக்கு என்னென்னா, சாந்தி நகரில் இருக்கிறவங்களே எனக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு நான் ஆள் பலம்லாம் நான் தயார் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் பதிவு கேட்டிருந்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, எந்த வயதினரில் வரீங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன டெஸ்ட்டை பண்ணணும், யார் யாருக்கு எப்படி பண்ண போகிறேன், அதை நான் சீர்படுத்தி எத்தனை ஸ்டாண்ட் வைக்க போகிறேன், எவ்வளோ ஆள் நான் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கணக்கு போடணும். ஸோ அதுக்காக நீங்கள் முன்னாடி பதிவு பண்ணுறது பதிவு பண்ணாதவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வரலாம். அதில் இந்த முதல் பகுதி எப்படி இருக்க போகுதுன்னு, ஆரோக்கியமான முதுமையை பற்றி ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்பீச்சாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் அதை பற்றி பேசுவோம். அதை கேட்குறதுக்கு யார் ஒன்றா வரலாம், தப்பு கிடையாது. இந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் பண்ணுறோம் பாருங்கள், அடுத்த 1 மணி நேரம், அதில் தான் எனக்கு நிறைய நம்பர் இருந்துன்னு எனக்கு சரியாக வராது. அதனால் அதுக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அவசியம். இதுக்கு வரணும்னா நான் எப்படி தயார் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நியாயமான கேள்வி. இதை நீங்கள் சாதாரணமாக இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பீங்க, இல்லை சூடிதார் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். வேஷ்டி சாரி எல்லாம் கட்டின்னு வந்தீங்கன்னா, இதில் நான் ஒரு எக்ஸசைஸ் பர்டிகுலராக வேகமாக நடக்க சொல்லி கேட்க போகிறேன். அந்த வேகமாக நடக்கிறதெல்லாம் உங்கள் வேஷ்டி சாரியாலேயே தடைப்படுதுன்னு சொன்னால் எனக்கு கணக்கு ஒழுங்காக வராது. அதனால் வாக்கிங் போகும்போது நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு போவீங்களோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் வேர் ஷூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஷூஸ் இல்லைன்னாலும் வெறுங்காலில் நான் என்னால் பண்ணிக்க முடியும். செருப்பு போட்டு பண்ணுறது சரியாக வராது.
எனக்கு ஏற்கனவே இந்த வியாதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கும்போது நான் இதில் வந்து செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இது நியாயமான கேள்வி. உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் எதனா இருக்குதுன்னா அதை பற்றி என்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைங்க. நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் எதனா பண்ணிக்கணுமா, இல்லை உங்களுக்கு எதனா டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் செய்யணுமா அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். தனித்தனி கஸ்டமைஸ்டு டெஸ்டிங்காக பண்ணுறதுன்றது அன்னைக்கு சாத்தியமில்லை. ஆனால் ஜெனரிக்காக பண்ணுற எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ண பார்ப்போம். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கப்புறமா தான் தனியாக ஒரு நாள் நம்ம அதை பிளான் பண்ணோம். எல்லாரும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் புதுசாக வீடியோ போடும்போது வந்து உங்களுக்கும் தெரிய வரும். அதுக்கப்புறமா லைக் போடுங்க. உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.